ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாவதற்கு முன்பு இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது வெளியாயிருக்கு. பொதுவாகவே தேர்தல் முடிந்த உடனேயே கருத்து கணிப்புகள் என்பது வெளியாகும். இப்ப மேற்குவங்க தேர்தல்னால டிலே ஆகி வெளியாகிருக்கு. ஏறக்குறைய நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும்னு சொல்றாங்க. 2 கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சி வரும் அப்படின்றாங்க. இந்த இந்த இரு தரப்புக்குமே வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தாவேகா என்ற கட்சிக்கு அதிகபட்சமே 20 சீட் தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் 1 சீட் தான் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் 20 சீட் கொடுப்பதை பார்க்க முடியுது. வித்தியாசமாக ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இந்தியா டுடே உடைய சேனலோட இணைந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு மட்டும் தாவேகா தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரும், கிட்டத்தட்ட 98ல இருந்து 120 சீட் வரைக்கும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து சேனல் டிபேட்லயே பேசும்போதே அந்த கருத்து கணிப்பை எடுத்தவர் இவ்வளவு கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70 சீட்டா குறைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் குறைக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை? அது குறிப்பா கருத்து கணிப்புகள் ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. அதாவது நம்ம நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்து சொல்றது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு 4.5 கோடி 4.25 கோடி ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்தலுக்கு. நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 4 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு 4 லட்சம் பேருக்கு நம்ம எடுத்தோம்னா கூட சாம்பிள் 1%. நிறைய பேர் 1% கூட சாம்பிள் எடுக்கிறது கிடையாது, எடுக்கிறது கடினம். அது நீங்க எடுக்கணும்னா 234 தொகுதிக்கு போட்டு தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, தேர்தல் ஓட்டு போட்ட அன்னைக்கு எப்படி போட்டாங்க, அதாவது அது ஹிஸ்டரி பார்க்கணும். தொகுதி எப்படி, யார் வேட்பாளர் தான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் கணக்கெடுக்க போறவங்க. ஏன்னா எந்த ஒரு புரிதல் இல்லாம அப்படி போய் கணக்கெடுத்தா அது செட் ஆகாது. நம்ம ஒரு சோப்போ சீப்போ விற்க போல, சோப்பு நீங்க பயன்படுத்துவீங்களா, தலைக்கு எண்ணெய் வைப்பீங்களா, சீப்பு போட்டு வாரீங்களா, இல்லை இப்படியே கையில வாரிக்குவீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இது ஒரு தேர்தல் அப்படின்னும் பொழுது அது நிறைய அரசியல் பாடங்கள், உட்பிரிவு, சமூக தாக்கம், சாதிய கண்ணோட்டம், மத சார்பின்மை இருக்கா, இல்லை அந்த ஊர்ல மதத்துக்கு ஒரு 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 முக்கியத்துவம் இருக்கா, வேட்பாளரோட செலவு எப்படி பண்றாரு, கட்சிக்காரங்களுக்கு அவர் எப்படி இணக்கமா இருக்காரா அப்படின்னு ஒவ்வொரு வேட்பாளரையும் படிக்கணும். இப்போ நீங்க தாவேகா ஒண்டி படிக்க கூடாது, திமுகவை படிக்கணும், அதிமுகவை படிக்கணும். அங்க இருக்கிற காங்கிரஸ்காரருக்கும் திமுகவுக்கும் நல்ல நட்பு இருக்கா, இல்ல அங்க இருக்கிற அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்ல நட்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க அதை பண்ண முடியும், பேச முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஒரு கோடிகளை செலவு பண்ணி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து ஒரு ஒரு கருத்து கணிப்பு நீங்க எடுத்தீங்கனாலும் 100% அது சரியா வருமானா தெரியாது. மக்கள் நிலை மாறலாம். வெளியில ஓட்டு போட்டவங்க நம்ம கிட்ட உண்மையா தான் சொல்றாங்களான்னு தெரியாது. அவங்க நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப அது ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு ஹை ரிஸ்க் கேம் அது. ஒரு கருத்து கணிப்பு கரெக்டா துல்லியமா கணிக்கிறதுன்றது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா +3 - வச்சுக்குவாங்க. 3% இங்கிட்டு போகலாம், 3% அங்கிட்டு போகலாம். தேர்தல்ன்றது 1% 2% அப்படியே மாறும். இன்னைக்கு அதிமுக ஜெயிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்க திமுக ஜெயிக்கலாம். திமுக ஜெயிக்குதுங்கன்னா அந்த 2% கரெக்ஷன் ஆனாவே மாறும். அப்போ இது அப்ப இது ஏன் இதை பண்றாங்க? இப்போ இவ்வளோ இதுல குறைகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கருத்து கணிப்பு தோத்து போயிருக்கு, கருத்து கணிப்பு கருத்து திணிப்புன்றாங்க அப்படின்னு விமர்சனம் எல்லாம் பண்றாங்க. அப்ப ஏன் பண்றாங்கன்னா ஒரு சம்பிரதாயம். கல்யாண வீட்டுல ஒரு வாழை மரம் வைக்க மாட்டாங்களா வெளியில, அது மாதிரி தேர்தல் முடிஞ்சவொன்னா அந்த கருத்து கணிப்புன்றது அந்த வாழை மரம். சம்டைம்ஸ் அந்த வாழை மரம் அந்த கல்யாணத்துக்கு ஒரு அழகை சேர்க்கும், சம்டைம்ஸ் அது நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் அது சரி வராது. ஆனா அது ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கிற ஒரு விஷயம். அது மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அந்த சம்பிரதாயத்துல திமுக ஜெயிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தான். எனக்கு என்னன்னா அதுல இருந்து முக்கியமான டேக்அவேஸ் நான் எடுக்கணும்னு பார்த்தா, போட்டி என்பது 2 கட்சிக்கு தான். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. அது ப்ரூவ் ஆயிருக்கு. 2வது 2 கருத்து கணிப்பும் என்ன சொல்லுதுன்னா, திராவிட கட்சிகளுக்கு தான் அந்த 35 விழுக்காடு தாண்டுற அந்த தன்மை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது 2வது. அப்ப தாவேகா வாங்குதுன்றாங்க. தாவேகா 20 வாங்கினாலும் சரி, 23 வாங்கினாலும் சரி, 25 வாங்கினாலும் சரி, ஆட்சியை பிடிக்கிற இடத்துல தாவேகா வராதுன்றது கிட்டத்தட்ட ஒரு 8 நிறுவனம் சொல்லியிருக்கு.
ஒரு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா தாவேக்காவை ஆட்சி பிடிக்குன்னு சொல்லியிருக்கு. சரி, அந்த நிறுவனத்தோட சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேணாம். சந்தோஷம், ரைட். ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு பிடிச்சா தாவேக்கா சார்பா நான் வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். முடிஞ்சுங்களா? இப்போ யதார்த்தத்துக்கு திருப்பி போவோம். அப்போ 3வது இடத்துக்கு தான் அவங்க வராங்க. 3வது இடத்துக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, திராவிட கட்சிகள் ஏதோ ஒரு திராவிட கட்சி அவங்க வீக் பண்ண போறாங்க. அது திமுகவை அடிக்க போறாரா விஜய், இல்ல அதிமுகவை அடிக்க போறாரு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து போக வேண்டிய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் எடுத்துக்கிறார். திமுகவுக்கு வர வேண்டிய பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அதையும் விஜய் எடுத்துக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டையும் எடுத்துட்டாரு. அப்ப எல்லா ஓட்டையும் எடுத்து இப்ப என்னதாங்க நீங்க சொல்ல வரீங்கன்னா, ஸ்பாயிலர்னு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீயும் ஜெயிக்க மாட்ட, நீயும் ஜெயிக்க மாட்ட, யாரு ஜெயிக்கணான்றமோ தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டார் விஜய். அதனால இந்த கூட்டணி அந்த மாதிரி விஷயங்கள், ஆட்சியில பங்கு அப்படின்றது இதெல்லாம் இப்போ ஒரு பேசு பொருளா ஆகுது இந்த கருத்து வேறுபாடு. ஏன்னா திமுகவுக்கு மார்ஜின் கொடுத்துருக்காங்க, ஆனா கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. 124, 118, 130 அப்படி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கம்மியாயிடுச்சாலும் ஆட்சி வராது. ஒரு ரிஸ்க் இருக்கு அவங்க கொடுத்துருக்கறதுல. அதில் ஒரு யதார்த்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதே மாதிரி அதிமுக பெரும்பான்மையினர் வந்து கருத்து கணிப்புல பெருசா சொல்லலை. திமுக தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதிமுகவுக்கு வந்து திமுகவுக்கு வந்து அந்த ஓட் ஷேர் கம்மியா இருக்கு. ஆனா ஒரு 2 கருத்து கணிப்புல அதிமுக 140, 130 கம்ஃபர்டபுளா கொடுக்குறாங்க. அப்போ அதிமுக கொடுத்தவங்க அதிகமா கொடுத்துருக்காங்க, திமுக கொடுத்தவங்க கம்மியா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3வது பார்வை. 4வது, இதை போட்டு ரொம்ப தலையை போட்டு பிச்சுக்கின்னு கஷ்டப்பட வேணாம். குறிப்பா தாவேகா தொண்டர்கள், இது கருத்து கணிப்பு தான், இது கருத்து திணிப்பா கூட நீங்க வச்சுக்கலாம். 4ஆம் தேதி வரணும், நம்பிக்கையா இருங்க, கான்பிடண்டா இருங்க. அண்ணன் சொல்லுவாரு. அண்ணன் என்ன சீரடி போயிட்டாரு, கோயில் கோயிலா போயிட்டு இருக்கிறாரு. அநேகமா சீரடியில இருந்து அயோத்தியா ரொம்ப பக்கம், அங்கேயும் அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்தாருன்னா சிறப்பா இருக்கும். அதனால இது வந்து கான்பிடண்டா இருங்க. இப்போ நீதியரசர்கள்லாம் கூட தாவேகா தொண்டர்களை வந்து நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க குழந்தைங்கன்றாங்க. அதனால எங்கெல்லாம் விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து தாயுள்ளத்தோட நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு, ஏன்னா நம்மவர்கள் தானே. இப்போ குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குன்றதுனால குழந்தைய நம்ம வந்து இது பண்ண முடியுமா? குழந்தைக்கு காய்ச்சல் வந்திருக்கு, அது எதனால வரும்? ஐஸ்கிரீம்னால வரும், லாலிபாப்னால வரும், இல்லை ரொம்ப விசில் ஊதுனா சளி பிடிக்கும், தொண்டை வறண்டு போகும். இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா தாவேக்கா ஆட்சிக்கு வராது அப்படின்ற மாதிரி பேசுறீங்க சார். ஆனா அவங்க அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க, 180 சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படின்றாங்க. இப்பயே அமைச்சர்கள் பட்டியல்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு கூட எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஒரு விசிட் புரட்சி வரப்போது 200 சீட் நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன்லாம் சொல்றாரு சார். ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. இனம் இனத்தோட சேர்க்கும். நான் வந்து என்னதான் தேர்தல் வியூக வகுப்பாளர், எக்ஸிட் போல், பத்திரிகையாளர் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாலும் 9 இதுல வந்து ஒருத்தர் தானே சொல்லியிருக்கிறாரு தாவேக்கா. அதுவும் 120 தான் மேக்சிமம் கொடுத்துருக்கிறாரு. 2 சீட்டு அதிகம் அதாவது இருக்கிறது. இப்போ கவர்னரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்னர் மெஜாரிட்டி கேட்பார் ஃபர்ஸ்ட். 234 தொகுதியில யாருக்கு 118 தொகுதி இருக்கோ அவங்க தான் போய் கவர்னரை பார்க்க முடியும். அதனால இதெல்லாம் எப்படின்னா, முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி குஞ்சுகளை எண்ணுவதுன்னு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டு நாட் கவுண்ட் யுவர் ஹென்ஸ் பிஃபோர் த டு நாட் கேட் யுவர் ஹேச்லிங்ஸ் பிஃபோர் த ஹேட்ச் எக்ஸ் அப்படின்னா. அது மாதிரி முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே குஞ்சுகளை வந்து ஓகே 50 முட்டை இருக்குது, 50 முட்டையும் பொரிச்சிடும், எனக்கு கோழி குஞ்சாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய கட்சிகள் யாரும் வந்து அமைச்சரவைக்கு என்ன கவர்னர் என்னைக்கு போய் பார்க்கறது அப்படி யாரும் பண்ணலை. ஏன்னா நிறை கூட தழும்பாது. ரெண்டுமே சரி, திமுகவும் சரி அதிமுகவும் சரி பதட்டத்தில் இருக்காரு. விஜய் அவர்களால் பதட்டத்தில் இருக்கிறாங்க. கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் உண்மையில விஜய் வந்து ஒரு பயத்தை காட்டியிருக்கிறாரு, ஒரு இது பண்ணியிருக்காரு. அது அந்தந்த கட்சிகள் செய்த தவறுகளால் இருக்கிறது. மக்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. அதுல வந்து நம்ம அதாவது விஜய் மூலமா மக்களை பார்த்து பயப்படுறாங்க, விஜயால பயப்படல. மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ இந்த தேர்தல் புதுசு, இந்த பயம் பதட்டம்லாம் இந்த தேர்தல்லாம் இருக்கும். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு மாற்று மருந்து, அதுக்கு என்ன எது தன்மை பண்ணணும் அப்படின்றத அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடும். ஒரு 6 மாசத்துல மருந்து ரெடி பண்ணி இந்த இந்த இது வந்து இது தாக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஊசி போடணும், இது தாக்காம இருக்கிறது என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்து அரசியல் கட்சிகள் போய் விடுவார்கள். அது ஒண்ணு. 2வது வந்து மெஜாரிட்டியா எக்ஸிட் போல்ஸ்ல யாரும் தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு. இப்போ விஜய் அவர்கள் வந்து சார் இப்போ தன்னுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு இப்போ ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க, இந்த கட்சியை பார்த்து விஜயை பார்த்து 2 திராவிட கட்சிகளுமே அச்சத்தில் இருக்கிறாங்க மக்கள் வழியாக அப்படின்னு. இப்போ விஜய் அதை சரி பண்ணுவதற்கான வேலையை தேர்தல் முடிந்த பிறகு பண்ணுவாங்க அப்படின்றீங்க.
ஒருவேளை வேட்பாளர்கள் வெற்றி பெறாங்க, எம்எல்ஏக்கள் வர்றாங்கன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு மற்ற கட்சிகள் தங்கள் பக்கம் இழுத்து விடக்கூடாது என்பதற்காக வேட்பாளரை கைக்குள்ள வைப்பதற்காக விஜய் அவர்கள் இப்படி பண்றாரா? அப்ப அதோடைய நம்பிக்கை நிறைய பேர் வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கையை தான் அது வெளிப்படுத்துது. இன்னொரு பக்கம் இப்ப ஆக்சிஸ் வந்துட்டு 120 சீட்டு ஜெயிப்பாங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை 10 சீட்டு தான் வர்றாங்க, 5 சீட்டு தான் வர்றாங்க அப்படின்றப்போ, மறுதேர்தல் எங்களுக்கு வேணும். அதை எப்படி கருத்து கணிப்பு இப்படி கொடுத்துட்டு இப்ப வந்துட்டு இப்படி குறைச்சு சொல்ல முடியும்? அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இவிஎம்ல ஏதோ மாத்திட்டாங்க அப்படின்ற குரல்களை விஜய் தரப்பினர் வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடாதா? ஏன்னா முதலையா தேர்தலை அவங்க பாக்குறாங்க, சந்திக்கிறாங்க அப்படின்றப்போ கருத்து கணிப்போடைய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்திடாதா ரிசல்ட்ல? நிறைய வாட்டி கருத்து கணிப்பு சொன்னதும் நடக்காம போயிருக்கு, கருத்து கணிப்பு சொன்னதும் நடந்திருக்கு. தேர்தல்ல பிரச்சனை இருக்கு, ரீகவுண்டிங் வேணும்ன்றது வேற சிலபஸ். எக்ஸிட் போல்ல இப்படி சொல்லியிருக்கு, அதனால ரீபோலிங்லாம் கேட்டா தேர்தல் ஆணையம் பார்த்து சிரிக்கும் உங்களை. தேர்தல் ஆணையமே பார்த்து உங்களை சிரிச்சுதுன்னா கரடியே இது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு வரும். அப்படி ஆயிடுச்சு உங்க நிலைமை. அதனால இந்த எக்ஸிட் போல்ல இப்படி வந்தது, ஆக்சிஸ் இந்தியா பிரகாரம் 120 வந்ததுன்னா மிச்சம் யாருமே உங்களுக்கு 25 சீட்டுக்கு மேல கொடுக்கல. அதுவே ஜாஸ்தின்றது என்னோட புரிதல். மத்தவங்க கொடுத்தது அந்த 10ல இருந்து 20ன்றாங்க, 18ன்றாங்க, 16ன்றாங்க, 14. வந்து அவ்வளவு சாத்தியக்கூறு இருக்க மாதிரி இல்ல. 2 சீட்ல இருந்து 6 சீட்டு இல்ல 4 சீட்டு அவ்வளவுதான் எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் தெம்பு இருக்கிறது. பட் ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அவங்க ஏன்னா அரசியல் தெரியாதவர்கள். எல்லாத்துக்குமே காரணம் தேர்தல் ஆணையம் இல்ல வந்து திமுக அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். அதனால அதுவும் பார்க்கணும். அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா பார்க்கணும். பட் தேர்தல் ஆணையத்துக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் அரசியல் ரீதியா சொல்லப்படுற பிரச்சாரம் தான். தேர்தல் ஆணையம் அதை தொடச்சு கொட்டு போயிடும். சீரியஸான பிரச்சனையே தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துக்கிறது இல்ல. அதனால ரீபோலிங்லாம் வந்து யாரு கேட்டாலும் இதுக்கப்புறம்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு தாவேக்கான்றதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம். எல்லாம் இதெல்லாம் சீரியஸ் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். நான் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அரசியல் பார்த்துருக்கிறேன். இது வரையிலும் சைல்ட் ரைட்ஸ் வெல்ஃபேர் கமிஷன்ல இருந்து டிஜிபிக்கு தேர்தல் சம்பந்தமா லெட்டர் போனதுன்றதெல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல. மற்ற மாநிலங்கள் நடந்ததுக்கே அவங்க வந்து 2014 போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலுமே ரூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் அதுதான் படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுங்களா? படிக்காதனால வர பிரச்சனை. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க வந்து ஒரு விஷயங்கள் நீங்க எடுத்து கொள்றீங்க பண்றீங்க போனா அது குறைந்தபட்சம் அதை பத்தின புரிதல் கட்சி தலைவருக்காச்சும் இருக்கணும், இல்ல தலைமையில இருக்கணுங்காச்சும். அதனுடைய இது பார்க்கணும். இது கமிஷன்ல இது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இது எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் என்னன்றது பாக்குறோம். இப்ப தாவேகாவுக்கு வந்து 2ல இருந்து 6 சீட்டு வரும்ன்றீங்க சார். இப்ப தாவேகா விசஸ் திமுக தான் களத்துல இருக்கு அப்படின்ற விஜயோட நெரேட்டிவை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்களா? அப்போ வந்து விஜயோடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? அவர் தேர்தல்ல மறுபடியும் நீடிச்சு பயணிப்பாரா? விஜயகாந்த் அவர்களை போல கட்சியை வந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அவருக்கு தோல்வி ஏற்பட்டா? சரி, ரெண்டுத்தையுமே பார்ப்போம் நம்ம. வெற்றி தோல்வி சகஜம். ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாருன்னா அவருக்கு வந்து நல்லபடியா போகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஜெயிச்சுட்டா யாரும் வந்தாலும் ஆட்சி வந்துடும். அதிகாரம் வந்துச்சுன்னா மோசமான ஒரு கட்சி கூட அப்படியே ஆட்சி 5 வருஷத்துக்கு கடந்து போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் அதிகமான சாத்தியக்கூறா இருக்கு. அப்ப அவருக்கு வந்து அடிப்படையில் கட்சி நடத்துற ஒரு சிக்கல் வரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியில இருக்கிறாங்க, கூட்டணி அமைச்சிருக்காங்க. போன தேர்தலில் 234 தொகுதி நின்னா மாதிரி இந்த தேர்தலும் 234 தொகுதி நின்று இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சியே வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பின்னடைவு சந்திக்குது. என்னன்னா கோஷ்டி பூசல், சசிகலா அவர்கள் போட்டி வேட்பாளர், நிறைய பேர் இங்கேருந்து டெல்லி போயிட்டாங்க, இல்லை பிஜேபி நம்மளை எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தாவேக்காக்கெல்லாம் டிஃபென்ஸே கிடையாது. தேர்தலில் தோத்துறாங்க, ஒரு 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா எத்தனை எம்எல்ஏ அவர் கூட கடைசி வரலாம் இருப்பாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னா, ரெசார்ட் பாலிடிக்ஸை எதிர்க்கக்கூடிய இந்த குதிரை வேற அரசியலை எதிர்க்கக்கூடிய நானே, அதை பத்தி கடுமையா பேசக்கூடிய நானே நான் சொல்லுவேன்னா, விஜயோட கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வல்லரவல். ஏன்னா அவர்கள் மீது நிறைய பேர் மீது கேஸ் இருக்கு, பணக்கார வீட்டு நபர்கள் இருக்கிறாங்க, செல்வம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் கடைசியா ஒரு அவங்களுக்கும் தாவேக்காக்கும் பந்தமே பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 25 நாள்ல வந்ததுதான். முன்னாள் நைட்டு போய் கட்சியில சேர்ந்தது, 2 நாளைக்கு முன்னாடி போய் சேர்ந்தது, அதிமுக சீட்டு கிடைக்கலன்னு போய் சேர்ந்தது, திமுக சீட்டு கிடைக்கலன்னு போய் சேர்ந்தது. ஆட்சி வரலன்னா சீட்டும் இல்லை, இதுவும் இல்லை, இந்த கட்சியில இருக்குது, நம்ம என்ன பண்றது? ஆள் இல்லாத டீ கடைக்கெல்லாம் நம்ம எதுக்கு டீ ஆத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து, ஏன்னா வாட் கம்ஸ் ஈஸி கோஸ் ஈஸி. ஒரு கள்ளப்பணமோ இல்ல கருப்பு பணமோ உங்களுக்கு வருதுன்னா அது ஒரு ரைடு விட்டா போயிடும். அது நீங்க காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மறைமுகமா தவறான மொழியில வந்தது.
அது எது தவறா வருதோ, சுலபமா வருதோ அது சுலபமா போயிடும். அதனால விஜய் அவர்களுக்கு கிடைச்ச இந்த வாக்கு விகிதாச்சாரம் இது சுலபமா வந்தது. சுமையா கஷ்டப்பட்டு வரல. இதுனா ஒரு மேல இருக்க வசீகரத்தினால வந்து. இவர் இதுக்கப்புறம் அரசியல் சரியா செய்யலன்னா, அந்த இப்ப வாங்க போற வாக்கு சதவீதம் இனிமேல் குறைய ஆரம்பிச்சுரும். இந்த தேர்தல்ல விஜய்க்கு இருக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, விஜய்க்கு இருக்கிற அந்த பேசுபொருள், வசீகரம் வந்து அடுத்த தேர்தல் இருக்காது. அதான் நான் பார்க்கிறேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ 2.0 ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்குது, வந்துருது அப்படின்னா, விஜய் வந்து நிறைய தனிநபர் தாக்குதல் விஜய் நிறைய பண்ணிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா பண்ணிட்டாரு. அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை இருக்குமா அப்படின்ற கேள்வியை இப்ப சமூக வலைதளத்துல மக்கள் வைக்கிறாங்க. கரூர்ல இருந்து எல்லா விஷயத்திலுமே பழிய போட்டாரு. இவங்களை வந்து இனிமே அரசியல் ரீதியாக முதலமைச்சர் ஆட்சி வந்த பிறகு பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் திமுகவினர் எழுதுவதை பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுமே இவரால தோல்வியை அடைந்தாங்க அப்படின்னா, கரூர் வழக்கிற்கு சிபிஐ கேஸ் இருக்கு, விட்டு விடுவார்களா? விஜயால அவ்வளவு ஈஸியாக டிராவல் பண்ணிட முடியுமான்ற கேள்வி இருக்கு. இந்த போகி கொளுத்துவாங்க, பொங்கல் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல. பழசெல்லாம் கழிச்சு புதுசு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா 4ஆம் தேதிக்கு பிறகு பொங்கல் இருக்குது. யாருக்கு பொங்கல்னா விஜய் சாருக்கு தான். என்னன்னா இவர் வந்து இவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாரு, திமுக அடி அடின்னு அடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, அதிமுகவும் போட்டு சம்மாடி தர்மடி கட்சியில 2 நாள் வந்துட்டு அவங்களே பண்ணியிருக்காரு. திமுகவுக்கு என்னன்னா, சரி நம்ம இப்ப தேர்தல் நேரம் இப்ப நம்ம எதுவும் பண்ண வேணாம். பொறுத்தார் பூமி ஆள்வோன்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணிட்டா, அடிக்காம விட்டான். அதிமுகவை பொறுத்தவரையிலும் எப்படியா இருந்தாலும் தம்பி நமக்கு உதவாப்பல, 4 பேரும் சேருவாப்பல, நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதே மாதிரி விஜய் மீது தவறு இருந்தும் கரூர்ல தப்பி ஓடியும் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக விஜய்க்கு வந்து தாக்கி பிடித்து முட்டு கொடுத்தது. அன்னைக்கு கண்டி அதிமுக தாவேக்கான்ற அந்த கட்சிக்கோ விஜய்க்கோ வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, சட்டமன்றத்துல பேசல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அது ஒரு எத்திக்கலா ஒரு சப்போர்ட் கொடுக்கல, மாரல் சப்போர்ட் கொடுக்கல, தாவேக்கா இன்னும் கொலாப்ஸ் ஆயிடும். கொடி தெரியுது பாத்துட்டீங்கல்ல அப்படின்லாம் உற்சாகமா பேசினார். அந்த இபிஎஸ்சியும் இவங்க ஏமாத்திட்டாங்க. யாரு? தாவேக்கா. ஆனா தாவேக்காவோட அந்த தன்மை என்பது அது ஒரு 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 சரியா இல்ல. யாரு போய் கூட்டணி அப்படின்னு கதை சொன்னாலும் கேட்கறது. சினிமா டைரக்டர் வந்து கதை சொன்னா ஹீரோ கேட்பாரு இல்லையா? சார் தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி சார், கதை கேளுங்க சார்னா அப்படியே கதை கேட்கறது, கால் ஷீட் கொடுக்குறது. அப்புறமா விசிகேவோட நம்ம சேர்ந்து போடலாம் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அது ஒரு கால் ஷீட். அப்புறம் சார் விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க, காங்கிரஸ் தாவேக்கா உடனே இந்த கதையும் கேட்கறது. அப்புறம் பவன் கல்யாண் வராரு, அவரு ஒரு சில விஷயம்லாம் சொல்றாருன்னா அந்த கதையும் கேட்கறது. அப்புறம் ராகுல் காந்தியோட திருப்பி மறுபடியும் ரீ ரிலீஸ் அதே படம். அதுக்கப்புறம் கட்சியை பிஜேபியோட பேசிட்டு இருக்காருன்ட்டு ஒரு வாரம் கதை கேட்டாங்க. அப்ப இவங்களுக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்குது. அதனால இவங்க வந்து கதை கேட்டு அரசியல் செய்கிறார்கள். இது 4ஆம் தேதிக்கு மேல வந்து இது சிக்கல் தான் அவங்களுக்கு. அதனால பாக்குறோம் நம்ம எப்படி எடுத்துட்டு போகுது அப்படின்றது ஒண்ணு. 2வது வந்து விஜய் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அதிகமான ஓட்டு கீட்டு பெறாரு, மத்திய அரசு வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது கொள்ளுதுன்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து இன்னும் அரசியல் போலன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னமும் வந்து போட்டி என்பது களம் என்பது திமுகவுக்கும் அதிமுக தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் உணர்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயன்படுத்திங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.